கவிதை நூல்களை வெளியிடத் தொடங்கி 20 ஆண்டுகள் ஆகப் போகிறது. முதல் கவிதை தொகுப்பான நிலம்புகும் சொற்கள் தொடங்கி சமீபத்தில் வெளியான சங்க இலக்கியம் நிலம் உடல் மனம் மொழி என்கிற என்னுடைய 17வது நூல் வரையிலும் புத்தகத்தை வாசித்து அல்லது ஊக்கப்படுத்தி தொடர்ந்து வழிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் சிற்பி அவர்களுடைய 75வது ஆண்டு விழாவிலும் கலந்து கொண்டு கவிதை படித்து, அதே போல இன்றைக்கு அகவை 90 நிறைவேறுகிற இந்த நாளிலும் உங்கள் முன்பாக நிற்பதில் உள்ளபடியே பெருமிதம் அடைகிறேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். புதுக்கவிதையில் வானம்பாடியாக, மரபு கவிதையின் வழிகாட்டியாக, சங்க பாடலையும் நவீன கவிதைகளையும் இணைக்கும் கிராமத்து நதியான கவிஞர் சிற்பிக்கு, நமது அன்பின் கவியான சிற்பிக்கு இது ஓர் நல் விழா. சான்றோர் சபையும் கவிஞர் சபையும் மட்டுமன்றி ஆதிக்கவிகள் அத்தனை பேரும் ஆத்து பொள்ளாச்சி பெற்றெடுத்த கவிஞர் சிற்பியை மனம் நிறைந்து வாழ்த்தும் திருநாள். 90 என்பது ஒரு எண், 90 என்பது வயதும் தான். ஆனால் கவிஞர் சிற்பிக்கு மட்டும் வயதென்பது அன்பென்றும் அறிவென்றும் அனுபவம் என்றும் ஆரோக்கியம் என்றும் எண்ணிட இயல்வது இவர்தம் கவிதை மொழியினால் தான் என கருதி கவிதையை கொண்டாடும் இந்த நிகழ்ச்சியின் தலைமை கவிஞர் கவிச்சுடர் கவிதை பித்தனுக்கு என் வணக்கம். கவிதை எழுதுவது வேறு, கவிதையாய் வாழ்வது வேறு. கவிதையாய் வாழும் நம் கவிஞர் சிற்பிக்கு தொடக்க கவிதை பாடிய கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையாவுக்கு என் வணக்கம். கவிதைக்கு கவி பாட நான் மொழியோடு பேசினேன், கவிதைக்கு கவி பாட நான் மொழியோடு பேசினேன், தமிழ் கவிதையோடு கொஞ்சம் பேசினேன். நீண்ட நெடிய நம் மரபின் பெருமை சொன்னது அது. 1000 கவிதைகளுக்குள் உயிர்த்திருக்கும் ஆதி கவிதை கவிஞர்களின் பெயர்களையெல்லாம் சொன்னது. எத்தனையோ பெயர்களை கணக்கின்றி சொல்லி வந்த நம் மொழி தொட்டு நிறுத்தியது இந்த நூற்றாண்டின் மா மனிதரிடத்தில். இளையோரை போற்றும் மூத்த கவியாம் சிற்பியை இந்த தலைமுறையின் வரிசையில் என்னோடு இணைந்து வாழ்த்தி பாடுகிற கவிஞர் தங்கமூர்த்திக்கும் கவிஞர் தஞ்சை இனியனுக்கும் என் வணக்கம். காந்தியை பற்றி எழுதுவது எளிது, பாரதியை பற்றி எழுதுவது எளிது, திருக்குறளுக்கு உரை எழுதுவதும் கூட எளிது. காந்தியை போல பாரதியை போல திருக்குறளின் உரையென வாழ்பவர் கவிஞர் சிற்பி. பாரதி பிறந்த காலத்தில் பிறக்கவில்லை என்பாருக்கு இன்னொரு பாரதியாக கவிஞர் சிற்பியை சுட்டலாம். சூரிய விழிகள் சுடர்விட சுடர்விட மிதக்கும் மேகங்களில் தலைப்பாகை அணிந்து தீஞ்சுவை மொழியால் பூமியில் வானத்தை படைத்தவன் பாரதி. பாரதி படைத்த இலக்கிய வெளியில் வைகரி வாசல் கதவு திறந்து மானுடம் பாடியவர் கவிஞர் சிற்பி. தனியறைக்குள் கிடந்த கவிதைக்கும் தனியறைக்குள் கிடக்கும் பெண்ணுக்கும் சிறகு தந்த சுப்பிரமணிய பாரதியின் வழிவந்த சீரிய கவி நம் சிற்பி என இவரை போற்றி கொண்டாடத்தானே வேண்டும். கவிதையை கொண்டாடச் சொன்னால் கவிதையாய் வாழும் மனிதரைத்தானே கொண்டாட வேண்டும். மொழியோடு பேசினால் அது கவிதையால் பேசும், கவிதையின் பொருளாய் பேசும், கவிதைக்குள் மறைந்திருக்கும் கதையாய் பேசும், அந்த கதைக்குள் வாழும் ஆணாய் பேசும், பெண்ணாக பேசும். நிலமாக, நீராக, விதையாக, தாவரமாக, வானாக, நெருப்பாக, காற்றாக பேசும். தனித்ததோர் ஈரச் சொல்லெடுத்து ஆதி உலா நடத்தும் மலையாள காற்றாக பேசும். தூரத்து தென்னந்தோப்பாக பேசும், ஆற்றங்கரையில் சிறகசைக்கும் பட்டுப்பூச்சியாக பேசும், ஆற்றினுள் கிடக்கும் சங்ககால காசாகவும் பேசும். வைகரை வெளிச்சமாக பேசுகிற கவிதை தெற்குமலை மூங்கில் காடு பற்றி எறிந்த கதை பற்றியும் தவறாமல் பேசும். கடலிடை கிடந்த வெண் சிறு முத்துக்கள் என இடருடை வாழ்வுக்குள்
சுடருடை கதைகளில் தடையில்லா தத்துவம் தந்த மானுடர் பலருண்டு சிற்பியின் கவிதைக்குள். வள்ளல் மனம் கொண்டவர், வெள்ளப்பார்க்கடல் போல ஆழம் கொண்டவர், தம் உள்ளத்தாமரையை மலர்த்தி ஆதி முதலான ஆதியானவர் தேவனில்லை, அந்த ஆதிக்கடவுளை படைத்தவள் தேவி என்று பெண்மையை போற்றுகிறார். பழையனூர் நீலி பாட்டிசைக்கும் சின்ன கண்ணால் கன்னியப்பன் கரம் பிடித்து இச்சி மரம் சுற்றி வந்த வள்ளியாத்தா, யாரை கண்டும் அஞ்சாத மீனாட்சி அக்கா, அந்த நித்திய கல்யாணியாய் பூத்திருந்த அங்கம்மா என்றென கிராமத்து பெண்களின் கதைகள் கவிஞர் சிற்பியின் கவிதைகளிலே தான் வாழ்கிறார்கள். நேசிப்புக்கெனவே பிறவி எடுத்த அம்மாவையும் அக்காவையும் தன் கவிதைகளில் சொல்ல மறக்கவில்லை. கதிரொளி பெண் என்றும் தொழுகின்ற நல் நலத்து அரசி என்றும் பெண்மை நலம் போற்றுகிறார். சொல்லின் ஒளி கொண்டு கவிதை சிற்பம் வடிப்பதால் மட்டுமல்ல, மண்ணை காக்கும் மானுடர் பலருள் பெண்ணை காக்கும் தாய்மை உள்ளத்தை செதுக்கிக் கொண்டவர் இவரென்பதாலும் தானே நம் மனத்துள் நிறைந்திருக்கிறார் கவிஞர் சிற்பி. சொல்லெடுத்து சிலை வெடித்த இந்த சிற்பியை செதுக்கிய ஓர் உயிர் உண்டு. ஓடு ஓடு சங்கிலி என்று இளம் வயதில் சோம்பல் துரத்தி வாழும் காலம் மட்டும் வார்த்தை தந்த ஒளிரும் பெண்மை வடிவம் அது. இருளை அகற்றி ஒளியை காட்டியவள், இறப்பை நீக்கும் அமிர்தம் தந்தவள், ஊரையே மிரட்டும் அப்பா ஒற்றை பார்வையால் மௌனமாக்கும் அம்மா, என்றும் என்றும் பட்டுடுத்தி பார்க்கவில்லை என்று ஏங்கும் மகன் இவர். அம்மாவின் பெல்ஜியம் கண்ணாடியின் வழியே ஒரு கதை சொல்கிறார். பின்பொரு நாளில் அது உடைந்து சிதறிய கண்ணாடி சில்லுகள் அம்மாவின் கண்களாக ஒளிர்ந்ததென கூறி 1000 கதைகளை உணர்த்துகிறார். உயிரில்லா செய்திகளுக்கு உயிர்மிக கொடுத்து ஒளியில்லா செய்திகளுக்கு ஒளி வழங்கி உடனிருக்கும் தேவதை என்றும் தன் அன்னையின் வடிவை கண்டதாக கவிதை படைக்கிறார் அவர்தம் துணைவியார் அம்மா ரங்கநாயகி அவர்களுக்கும். சமையல் வாசனையும் வாசல் கோலமும் மட்டுமல்ல, அம்மா ரங்கநாயகியின் அன்பு சுற்றம் அறிந்தது, நண்பர்கள் அறிந்தது, மண்ணும் நதியும் தென்னங்கீற்றும் கூட அறிந்தே இருக்கின்றன. அந்த அம்மா ரங்கநாயகியின் அன்பு நாயகனாக வீற்றிருப்பதாலேயே கவிஞர் அவர்களுக்கு வயதென்பது எண்ணாக மட்டும் இல்லை என்று சொல்லலாம். நிறை புகழ் நீ தொட்ட இடங்களில், நிறை அன்பு நீ கண்ட மனங்களில், அன்னையிடம் அமுதுண்டதால் மட்டுமல்ல, மேற்கு மலை காற்றில் மிதந்து வந்த ஆதிக்கவிகளின் தாலாட்டில் மனம் கொண்டதாலும், தேனினும் இனிய கவிதை தந்த எம் கவியை ஊருலகம் திரண்டு வந்து சான்றோர்கள் வாழ்த்தி நிற்கும் இந்த மாபெரும் சபையில் எளியவள் இவள் என்ன சொல்லி வாழ்த்துவது என்றறியாது தடுமாறுகிறேன். என்றாலும் சொல்கிறேன், நிறைவாழ்வு வாழ்க எம் கவியே, வாழ்க நீ எம்மான். நன்றி.